ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஃபிஷ் பிரியாணி. சொல்லுங்கம்மா. ஃபிஷ் கழுவி வச்சுட்டோம்மா. பாறை மீன் இது, கடல் பாறை மீன் இது. இது வந்து வறுத்துட்டு மசாலா தடவி வறுத்துட்டு பிரியாணி இது பண்ணிடலாம். வறுக்கிற மசாலா இது வந்து மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு, கரம் மசாலா, மஞ்சத்தூள், தனியா பவுடரு, கலந்த மிளகாத்தூள், கறி மசாலா, உப்பு போட்டுக்கலாம். லெமன் பாதி போட்டுக்கலாம். லெமன் போட்டுட்டு விட்டு பிசைஞ்சுக்கலாம். ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லேசாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதிலே மீன் மசாலா தடவி இதிலே வச்சுட்டே வரலாம். ஃபஸ்ட்டு ஃபிஷ் பிரியாணி செய்யணுன்னா ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷு தான் ரெடி பண்ணணும். அதை வச்சு 1 hour ஊற வச்சிடணும் ஃப்ரிட்ஜில். ஒன்றா தட்டிட்டு மேலே சேர்த்துக்கிட்டே வந்துடுங்க. பக்கத்தில் வேலையெல்லாம் ஒட்டிக்கும். எல்லாம் நல்லா மசாலா தடவாச்சுமா. இது நல்லா ஊறணும். ஊறிட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இது வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ வந்து பிரியாணிக்கு போடுற இது பண்ணிக்கலாம், ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து தேங்காய் பாறைம்மா. இது இந்த மீன் பேர். நானும் அந்த மினி வீடியோவில் கடல் வவ்வால்னு சொல்லிட்டேன்னா, அந்த ஃபிஷ்கார் அம்மா கால் பண்ணி அது இது இல்லைம்மா, கடல் வவ்வால் இல்லைம்மா, அது தேங்காய் பாறைம்மான்னு சொல்லி சொன்னாங்களா. சரி, அதான் தப்பாக சொல்லிட்டேன். தேங்காய் பாறை இது பேர், இந்த ஃபிஷ் பேர். இது வந்து பிரியாணிக்கு தண்ணி வச்சிடலாம். அரிசிக்கு இது இந்த தண்ணியில் போட்டுடலாம். இது பிரியாணி இலை, லவங்கு, பட்டை, பட்டை, இது இது ஜாவித்ரி பூ போட்டு கொஞ்ச நேரம் இது கொதிக்க விட்டுடலாம். இந்த தண்ணி இப்போ வந்து வெங்காயம் வறுத்துக்கலாம். நல்லா எண்ணெய் ஊற்றிடலாம். நல்லா சூடானோடனே இந்த எண்ணெய் இந்த வெங்காயத்தை நல்லா வறுத்து அது எடுத்து வச்சுக்கணும். வெங்காயம் பிரியாணிக்கு எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் வெங்காயம் வந்து கிரேவியில் போடணும். இதுதான் வெங்காயம் பிரியாணிக்கு. தக்காளி, புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு, லெமன். அரிசி கழுவி வச்சிடலாம். மீன் ஃப்ரிட்ஜில் வைக்கலையே, இதை வைக்கிறேன். 1 கிலோ அரிசிமா, பாஸ்மதி ரைஸ், இந்தியா கேட். மீன் ஃப்ரிட்ஜில் வச்சுறேன்.
எண்ணெய் சூடாயிட்டு இருக்கு. அரிசி கழுவிடுறேன். நல்லா அரிசி கழுவிடணும். ரெண்டு வாஷ் பண்ணிட்டாங்க. வெங்காயம் சூடாயிடுச்சு. நல்லா சூடாயிடுச்சுன்னா டீப் ஃப்ரை பண்ணணும். இது நல்ல ரெட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இது வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். பாருங்க காய்ஸ், அப்படி டீப் ஃப்ரை ஆகிட்டு இருக்கு பாருங்க. இந்த மாதிரி டீப் ஃப்ரை ஆகி அது அப்படியே ரெட்டாக ஆகிடணும். பக்கோடாக்கெல்லாம் வெங்காயம் இருக்கும்ல, அந்த மாதிரி கிறிஸ்பியாக இருக்கணும் அப்படியே. இது முடிஞ்சிட்ட அப்புறமா நாங்கள் எடுக்கும் போது காமிக்கிறேன் பாருங்கள், அப்படி இருக்கணும். ஃப்ரை ஆகிடுச்சாமா பாருங்க காய்ஸ், இப்படியா இருக்குன்னு. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கணும். வெங்காயம் ஃப்ரை பண்ணி நல்லா எண்ணெய் நல்லா ஃபில்டர் பண்ணி இதில் பிளேட்டில் போட்டுக்குங்க. பாருங்கள், நல்லா இது கொஞ்சம் காஞ்சிச்சுன்னா அது அப்படியே கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா எண்ணெயும் ஃப்ரை பண்ணி வச்சுக்கணும். இந்த மெத்தட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இதுலேயே மீன் பொரிச்சு மீன் வறுத்து எடுத்துக்கலாம். இதுலேயே மீன் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த எண்ணெயிலேயே சூடாக வேற இருக்கும். அப்படியே மீன் ஃப்ரை பண்ணி அதை வச்சுக்கலாம். அது வரைக்கும் இது கொஞ்சம் காயட்டும், ஆறட்டும். அது இங்கே வச்சுக்கலாம் சைடில். அம்மா ஃபிஷ் எடுக்க போகிறாங்க. மீன் போட்டுடலாம். பாருங்க, இந்த மாதிரி ஒரு ரெண்டாக போட்டால் நல்லா அரைப்படும். கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கனால மீறு கொஞ்சம் ரெண்டாக போட்டிங்கன்னா அது நல்லா குக் ஆகும், ஃப்ரை ஆகும். பாருங்கள், இந்த மாதிரி அந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். அம்மா ஃபிஷ் திருப்பி போட்டுட்டு இருக்காங்க. இங்கே அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரியாணியோட தண்ணி நல்லா கொதிச்சுட்டு அப்படியே பாருங்கள் செம்மையாக கொதிச்சு இருக்குது. இந்த கரம் மசாலா அந்த ஃப்ளேவர் எல்லாம் அந்த தண்ணியில் பாருங்கள் அப்படியே அந்த கலரே மாறி போயிருக்கு. அப்படியே இதில் உப்பு போட்டுடணுமா. 3 ஸ்பூன் போடணும். 3 ஸ்பூன் போடணுமா ஃபுல்லாக. கொஞ்சம் லெமன் போடணும். லெமனும் அதுலேயே போட்டுக்கணும், அந்த தண்ணிலேயே. பாதி லெமன் வந்து அந்த ஃபிஷ் மசாலாவில் போட்டோம், பாதி லெமன் வந்து அந்த தண்ணியில். அரிசி போட்டுடணும். அரிசி போட்டுடணும். ஆஹா, ஃபிஷ் வறுத்துட்டு இருக்கு. இது அந்த ஸ்மெல்லே அப்படியே சூப்பராக இருக்குது. நீங்கள் நம்புவீங்களோ இல்லையோ, செம்மையாக இருக்குங்க அந்த ஸ்மெல்லு.
ஃபிஷ் ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. அந்த கரம் மசாலா, அந்த பாயிலிங் ஸ்மெல்லு, அதெல்லாம் எங்கள் கிச்சனே செம கமகமக்குது வாசனை. இந்த ஆனியன் வேறு ஃப்ரை பண்ணோமா, அதோட ஸ்மெல்லு, அந்த ஃப்ளேவரு எல்லாம் அப்படி. இப்போவே பிரியாணி பாதி இன்னும் ஸ்டார்ட்டே ஆகலை, இப்போவே பிரியாணியோட பாதி எடுத்துடலாம். பாருங்கள், மீன் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடுறாங்க. ஓடிது பாருங்கம்மா, பார்த்து எடுங்க. மெதுவாகவே எடுங்கம்மா, என்ன அவசரம். நீங்கள் ரொம்ப இது பண்ணுறீங்கம்மா அது ஃபிஷ்ஷை. லேசாக எடுங்க, இல்லைன்னா பாருங்கள் இந்த மாதிரி ஒடியுது பாருங்கள். லேசாக எடுங்க காய்ஸ், நீங்களும் எடுத்தீங்கன்னா, இல்லைன்னா இந்த மாதிரி ஒடிஞ்சிடும். இல்லை சாப்பாடில் வச்சா சரியாயிடும். கொஞ்சம் ஸ்மூத்தாக கை யூஸ் பண்ணுங்க. பாருங்கள், திருப்பி 2 போட்டாச்சு. இங்கே அரிசி பார்த்துட்ருக்காங்க அம்மா. பாருங்கள் ஃபிஷ் சூப்பர். ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. அரிசி வந்து ரொம்ப வேகக்கூடாது, சும்மா கொஞ்சம் கனியாக இருக்கணும். கொஞ்சம் 50-50 ஆகிருக்கணும், பாயில் ஆகிருக்கணும். ஃபுல்லாலாம் 75% கூட வேண்டாங்க. ஸோ 50% இருந்தால் தான் அதில் கரெக்டாக இருக்கும். கரெக்டாம்மா? அரிசி ஃபில்டர் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் ஃபிஷ் ஃப்ரை ஆகிட்டு இருக்கு, ஒரு பக்கம் பிரியாணி ரைஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஃபில்டர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா தான் மசாலா ரெடி பண்ணுவோம். அதுக்கப்புறமா தம்மு நம்ம ஒரு ப்ராசஸாக. இந்த மாதிரி மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஆவி பறக்குது. இன்னும் 2 மீன் வறுத்து வச்சுக்கிட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு 2 போட்டிருக்காங்க, ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. இன்னும் 2 இருக்குது, இதுவும் ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறமா தான் பிரியாணி மசாலா. அது வரைக்கும் அரிசியும் எல்லாம் ஃபில்டர் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்காங்க. அரிசியோட அந்த அதில் உள்ள மசாலாலாம் போட்டோம்ல, நம்ம கரம் மசாலா, அதெல்லாம் கூட உள்ளே இருக்கணும். அதெல்லாம் எடுத்து வெளியில் போட்டுடக்கூடாது, அதுவும் இருக்கணும். பாருங்கள், இங்கே ஃபிஷ்ஷும் ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. ப்ரிப்ரேஷன் இஸ் கோயிங். அந்த இருந்த 2 மீனும் போட்டாச்சு ஃப்ரை பண்ணுறதுக்கு. பாருங்கள், எடுத்துட்டோம். இப்போது இது ஃப்ரை ஆகிடுச்சுன்னா மசாலா ப்ரிப்ரேஷன். பாருங்க guys, எல்லாம் வறுத்தாச்சு. ஃபிஷ் எல்லாம் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இந்த ஃபிஷ் ஆயில் இருக்குல்ல, இதுலேருந்து எல்லாம் இதெல்லாம் மசாலாலாம் எடுத்துட்டாங்க. ஆமாம். இப்போ இதுலேயே வந்து இந்த ஃபிஷ் எண்ணெயிலேயே கிரேவி செஞ்சிடலாம். தக்காளி போட்டுக்கலாம், அதே வெங்காயம் போட்டுக்கலாம். இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருந்த வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து தக்காளி. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம்.
தக்காளி வதங்கணும். வதங்கிடுச்சுமா. மசாலா மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா ஒரு மிக்ஸு பண்ணிட்ட அப்புறமா புதினா கொத்தமல்லி போடணும். நான் வறுக்கிறதுக்கு மசாலா போட்டேன்ல அதே மசாலா தான். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, கறி மசாலா, தனியா பவுடர். இதெல்லாம் போட்டு ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணணும். பாருங்களேன், கிரேவியே சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. வெங்காயம் இருக்கிறதே தெரியல ஃப்ரை பண்ணி போட்டால். அது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். தக்காளியும் செம்மையாக மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ என்னம்மா பண்ணணும்? அவ்வளோதான். கொஞ்சம் நல்லா குக் ஆனவொன்னே இறக்கிடணும். சும்மா ரெடி ஆயிடுச்சு கிரேவி. கிரேவி பாருங்கள், சூப்பராக ரெடியாக இருக்கு. ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் ரைஸ், கிரேவி, மசாலா, வெள்ளை மசாலா. இப்போ பிரியாணிக்காக ஷத்தல் எடுக்கிறாங்க அம்மா. கொஞ்சம் ஆயில் போட்டுக்கணும். பிரியாணி தம் கொடுப்போம்ல, அந்த ஷத்தலில் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டுமா ரைஸ் போட்டுக்கணும். கொஞ்சம் ரைஸ் போட்டுக்கணும், ஒரு லேயர். இந்த மாதிரி ஒரு லேயர் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிரேவி. இந்த மாதிரி ஒரு லேயர் கிரேவி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல, இந்த ஆனியன் கொஞ்சம் இது மேலே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த ஃபிஷ், இந்த மீன் வந்து அப்படியே போட்டுக்கோங்க. புதினா கொத்தமல்லி அப்படியே கொஞ்சம் தூங்குங்கம்மா. பாருங்கள், அதுக்கு மேலே கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி. பாருங்கள், ஒரு லேயர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம செகண்ட் லேயருக்கு போகலாம். இந்த மாதிரி ரைஸ் மேலே போட்டுக்கோங்க. எல்லா ரைஸும் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு அதே மாதிரி கிரேவி எடுத்து இருக்கிற எல்லா கிரேவியும் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க மேலே. கிரேவியும் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அப்படியே அந்த
ஆனியன் இருக்குல்ல, கொஞ்சம் ஆனியன் போட்டுக்கோங்க. ஆனியன் போட்டுக்கோங்க. ஃப்ரை பண்ணி வச்ச ஆனியனு, அதுக்கப்புறமா ஃபிஷ், ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஃபிஷ், ரெண்டு லேட்ச். இப்போ வந்து இந்த ஃபிஷ்ஷும் போட்டுக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணுங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்ட அப்புறமா இப்போது அதுக்கு மேலே நம்ம இருக்கிற எல்லா ஆனியனும் போட்டுடணும். போட்டுட்டு வச்சுருக்க அந்த புதினா கொத்தமல்லி அது எல்லாம் மேலே கார்னிஷ் மாதிரி பண்ணணும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா காஜு பாதாம் அப்படி நட்ஸ் இருக்குல்ல, காஞ்ச திராட்சை, அது கூட இதில் போட்டுக்கலாம். எங்களுக்கு அவ்வளோவா அது பிடிக்காது, அதனால் நாங்கள் அது யூஸ் பண்ணல. இந்த மாதிரி ஃபுல் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இதில் கீ போட போகிறாங்க அம்மா. கீ வந்து உங்கள் இஷ்டம், அது போடுறவங்க போடுவாங்க. ஆமாம், இஷ்டம், உங்கள் இஷ்டம். உங்களுக்கு அது பிடிச்சிருந்தா நீங்கள் போடலாம். இந்த மாதிரி கீ போட்டு இப்போ இதை மூடிடணும். மூடி ஒரு 10 நிமிஷம் இது தம்க்கு விடணும். நம்ம 10 நிமிஷம் தம் போட்டு அப்புறமா உங்களுக்கு காமிக்கிறவங்க ஐஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். அந்த தண்ணி வடிச்சிருக்கோம்ல, அதான் தம்க்கு கொடுப்பேன். மேலே வெயிட் வடித்த தண்ணி வெயிட்காக அது மேலே வச்சிடணும். வைப்பாங்க பாருங்கள் அம்மா. இப்படி வச்சிடணும். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்மளோட பிரியாணி எப்படி ஆயிருக்குன்னு நம்ம பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. தம்மான பிரியாணி பார்க்கலாம். பாருங்கள் சார், சூப்பராக தம்மாய் வந்திருக்கு பாருங்கள். இப்போ எடுத்து சேவ் பண்ணுறேன். பாருங்கள் காய்ஸ் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி அம்மா பாருங்கள் இப்போ பிளேட்டில் எடுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ரைஸ் போட்டுக்கோங்க. பாருங்கள் ரைஸ், ஃபிஷ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்க காய்ஸ் எப்படி இருக்குன்னு. சும்மா டெம்டிங்காக, அப்படியே ஃப்ளேவர்ஃபுல்லாக, வேறு லெவல் மசாலா. பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க நீங்களும் உங்கள் வீட்டில். நம்ம ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்க, கமெண்டில் சொல்லுங்கள். நீங்களும் செய்யுங்க இதுமாரி பிரியாணி. எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஒரு ரெசிபியோட பார்க்கலாம். ஓகே, பாய்.